வணக்கம் நண்பர்களே. விநாயகர் அளித்த சாபத்தால் கிருஷ்ணருக்கு நடந்த நன்மைகள் என்னென்ன தெரியுமா? இந்து மதத்தில் அனைவராலும் வழங்கப்படும் ஒரு கடவுள் என்றால் அது பிள்ளையார்தான். வினை தீர்க்கும் விநாயகர் ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவர் ஆவார். இவரை அனைவருக்கும் பிடிப்பதற்கு மற்றொரு காரணம் இவரின் உருவமாகும். யானை முகத்துடன் ஏன் விநாயகர் காட்சியளிக்கிறார் என்று நாம் நன்கு அறிவோம். பிள்ளையார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த கடவுளாக இருந்தாலும் அவரும் ஆரம்ப காலங்களில் பலருக்கும் சாபம் கொடுத்துள்ளார். அதில் முக்கியமான ஒருவர் துளசியும் சந்திரனும் ஆவார். சந்திரன் மாதத்தில் 15 நாட்கள் தேய்வதற்கு காரணம் விநாயகர் அளித்த சாபம்தான். இவரின் சாபம் பகவான் கிருஷ்ணரையே ஒருமுறை பாதித்தது. அந்த சுவாரஸ்யமான கதையை இந்த பதிவில் பார்க்கலாம். ஷியாமாந்தகம். கிருஷ்ணர் துவாரகையில் வாழ்ந்து வந்த போது அங்கு சத்ரஜித் என்றும் அரசன் இருந்தார். அவர் சூரிய பகவானின் தீவிர பக்தர் ஆவார். இவரின் பக்தியை மெச்சி சூரிய தேவன் அவருக்கு ஷியாமாந்தகம் எனும் அற்புத ரத்தினத்தை பரிசளித்தார். இந்த ரத்தினத்தை முழுமையான அர்ப்பணிப்புடன் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் அதிகளவு தங்கம் மற்றும் செல்வத்தை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. கிருஷ்ணரின் ஆசை. ஷியாமாந்தகம் பற்றி கேள்விப்பட்ட கிருஷ்ணருக்கு அதனை பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. ஆனால் சத்ரஜித்திற்கு சந்தேகம் ஏற்பட்டதால் அவர் ஷியாமாந்தகத்தை பார்க்க கிருஷ்ணரை அனுமதிக்கவில்லை. கிருஷ்ணர் ஏமாற்றத்துடன் திரும்பினார். விநாயகர் சாபம். சில நாட்களுக்கு பிறகு சந்திரனின் 4வது நாளில் கிருஷ்ணரின் மனைவி அவருக்கு இனிப்பை பரிமாறினார். சாப்பிடும்போது கிருஷ்ணர் உணவில் விநாயகரின் சாபத்தால் பாதிக்கப்பட்ட பிறநிலவின் பிரதிபலிப்பை பார்த்தார். இதனால் தானும் விநாயகரின் சாபத்தால் பாதிக்கப்பட போவதை உணர்ந்தார். கிருஷ்ணர் ஏனெனில் விநாயகரின் சாபத்தின்படி 4ஆம் நாளில் பிறை நிலவை பார்ப்பவர்கள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளுக்கும் அவதூறுகளுக்கும் ஆளாக நேரிடும். வேட்டைக்கு செல்லுதல். அதே நாளில் சத்ரஜித்தின் சகோதரர் பர்சேனா ஷியாமாந்தக ரத்தினத்தை எடுத்துக்கொண்டு வேட்டைக்கு சென்றார். அப்போது அவர் ஆவேசமான சிங்கம் ஒன்றால் கொல்லப்பட்டார். அவரை தாக்கிய சிங்கம் ஒளியும் ஷியாமாந்தக ரத்தினத்தை தவறைக்கு எடுத்து சென்று விட்டது. பர்சேனாவின் உடலும் ஷியாமாந்தக கல்லும் சிங்கத்தின் குகைக்குள் மாட்டிக்கொண்டது. கிருஷ்ணரின் மீதான அவதூறு. ஜாம்பவந்தா என்றும் மாயக்கரடி அந்த சிங்கத்தை கொன்று அந்த ஷியாமாந்தக ரத்தினத்தை தன் மகள் ஜாம்பவதி கொடுத்து விட்டது. மறுபுறம் பர்சேனா அரண்மனை திரும்பாததால் ஷியாமாந்தக மீதான பேராசையால் கிருஷ்ணர்தான் தன் சகோதரனை கொன்றுவிட்டார் என்று அவர் சந்தேகப்பட்டார். இந்த சந்தேகம் நாட்டில் இருந்த அனைவருக்கும் பரவியது. இந்த அவதூறு கிருஷ்ணரின் மனதை வெகுவாக பாதித்தது. எனவே கிருஷ்ணரே பர்சேனாவை தேடி வனத்திற்கு சென்றார். அங்கு குகைக்கு வெளியே பர்சேனா இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஜாம்பவந்தாவுடன் போய் சிங்கத்தின் காலடி தடத்தை தொடர்ந்து குகைக்குள் சென்ற கிருஷ்ணர் ஷியாமாந்தக கல் ஜாம்பவதி இடம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கிருஷ்ணர் தன் மகளை தான் தாக்க வருகிறார் என்று அச்சமடைந்த ஜாம்பவந்தா தன்னுடன் போர் புரியும்படி கிருஷ்ணருக்கு அறைகூவல் விடுத்தார். இருவருக்கும் இடையேயான போர் 28 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. கிருஷ்ணர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்த ஜாம்பவந்தா கிருஷ்ணருடைய உண்மையான உருவத்தை காட்டும்படி கூறினார். ஜாம்பவந்தாவிற்கு தன் சுயரூபத்தை காட்டிய கிருஷ்ணர் தான் கடந்த ஜென்மத்தில் ராமனாக பிறந்ததாகவும் கூறினார். தன் தவறை உணர்ந்த ஜாம்பவந்தா கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கோரினார். மேலும் ஷியாமாந்தகத்தை கிருஷ்ணரிடமே ஒப்படைத்ததுடன் தன் மகள் ஜாம்பவதியையும் கிருஷ்ணருக்கு மனம் முடித்து வைக்க விரும்பினார். கிருஷ்ணரின் 8 மனைவிகளுள் ஜாம்பவதியும் ஒருவராக மாறினார். ஷியாமாந்தகத்தை ஒப்படைத்தல். வனத்தில் இருந்து திரும்பிய கிருஷ்ணர் நேரடியாக சத்ரஜித்தின் அரண்மனைக்கு சென்று அவரது சகோதரரின் இறந்த உடலையும் ஷியாமாந்தக ரத்தினத்தையும் ஒப்படைத்தார். தனது தவறை உணர்ந்த சத்ரஜித் அதற்கு பரிகாரமாக தனது மகள் சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைத்தார். மேலும் ஷியாமாந்தகத்தையும் கிருஷ்ணருக்கே வழங்கினார். விநாயகரை வணங்குதல். விநாயகர் அளித்த சாபத்தால் தான் கிருஷ்ணர் அவதூறுகளை சந்திக்க நேர்ந்தது என்று கூறப்படுகிறது. எனவே அந்த நாள் முதல் கிருஷ்ணரும் பிள்ளையாரை தொடர்ந்து வழிபடத் தொடங்கினார்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.